அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் டெலியூஷன் என்று அழைக்கப்படக்கூடிய கற்பனை எண்ணத்தினுடைய 5வது பாகம் பார்க்கலாம். டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் பிரிட்டிலிஸ். அது என்ன பிரிட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நொறுங்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் பேஷண்ட்ட இருக்கும். சார் என்னோட கை கால்லாம் பாருங்கள் சார், ஒன்றுமே இல்லை சார், விட்டால் நொறுங்கி போயிடும் போல இருக்குது சார் அப்படின்னு அவங்களாவே சொல்லுவாங்க. பேஷண்ட்டே எந்திரிச்சு நடக்க முடியலை, உடம்புல ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லுவாங்க. இப்போ எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும் போல் சார், என்னோடய இப்போ தசையெல்லாம் நொறுங்கி போயிடும் போல இருக்குது, என்னுடைய முட்டிலாம் நொறுங்கி போயிடும், இப்படி ஏதாவது ஒரு நொறுங்கி போயிடும் அப்படின்றது ஒரு வெர்ஷன் நீங்கள் பேசுகிறது கேட்டிங்கன்னா இந்த ரூப்ரிக் பயன்படுத்தலாம். டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் பிரிட்டில் இஸ். இதுக்கு சர்சபெரில்லா, தெரிடியான் அண்ட் தூஜா 3 மருந்துகள். அதிலும் குறிப்பாக போன் உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தெரிடியான் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் கவர்ட் பாடி பார்ட்ஸ் கவர்ட் ஹோல் பெட். தன்னுடைய உடல் உறுப்புகள் மொத்த படுக்கையும் கவர் பண்ணியிருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு பைரோஜன் ஒற்றை மருந்து. டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் கவர்ஸ் ஹோல் எர்த்து. இந்த உலகத்தையே தன்னுடைய உடல் உறுப்புகள் கவர் பண்ணியிருப்பது போன்ற கற்பனை எண்ணம். இதுக்கு கெனாபிஸ் இண்டிகா, கஞ்சா ஒற்றை மருந்து. சரிங்களா? இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் பீயிங் டேஷ்ட் இன்டு பீசஸ். தன்னுடைய உடல் உறுப்புகள் பிளவுபட்டு தனித்தனி துண்டுகளாக போனது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு கல்கரியா கார்ப் ஒற்றை மருந்து. டெலியூஷன் பாடி பார்ட் சம் பார்ட்ஸ் ஆர் டிஃபார்ம்ட். சார் எனக்கு வந்து இந்த கையை மட்டும் சூம்பி போயிருக்கு சார், சார் இந்த காலு மட்டும் சூம்பி போயிருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓரளவு நம்ம பார்க்க நார்மலாக இருந்தாலும் அந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அதீத எண்ணமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரூபிக் நம்மளால் பயன்படுத்த முடியும். இதுக்கு சபடில்லா ஒற்றை மருந்து. டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் டெலிகேட். இதுக்கு தூஜா ஒற்றை மருந்து. அது என்ன டெலிகேட் அப்படின்னா மிக மிக மென்மையானதாக இருக்குது. இப்போ ஒரு தூஜா பேஷண்ட் வந்து ஒரு முதுகுவலிக்காரங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்திரிக்கும் போதே பார்த்து மெதுவாக கையை தொட்டு அப்போ சுவத்தை பிடிச்சி இடுப்பை பிடிச்சி அப்படியே மெதுவாக எந்திரிப்பாங்க. அதை வச்சே நிறைய ஆர்ஓஹெச் ப்ராக்டிஷனர்ஸ் வந்து மருந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க, தூஜா மருந்தை. ஏன்னா இங்கே பேஷண்ட்டு சொல்லாமல் நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய மனக்குறி என்னன்னு கேட்டிங்கன்னா டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் டெலிகேட். சரிங்களா? அடுத்து டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் டிவைடட். தன்னுடைய உடல் உறுப்புகள் பிரிந்து பிளவுபட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு பெட்ரோலியம், சைலீஷியா, ஸ்ட்ரமோனியம் 3 மருந்துகள். டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் எக்ஸ்பேண்டட். தன்னுடைய உடல் உறுப்புகள் விரிவடைந்தது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு அர்ஜென்டம் நைட்ரிக்கம், சாந்தோசைலம் 2 மருந்துகள். டெலியூஷன் ஃபேஸ் டிஸ்டார்டட். தன்னுடைய முகம் தனக்குத்தானே அருவருப்பாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு லாக் ஹியூமானம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் ஃபீட் டு நாட் பிலாங் டு ஹர். தன்னுடைய கால் தனக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு கார்சினோசின். நல்லாவே புரிஞ்சுக்கோங்க, கார்சினோசின் வந்து அளவுக்கு மீறி ஸ்ட்ரெச், பிறருடைய டாமினேஷனில் இருந்து வந்தவங்க. தன்னுடைய சொந்த பாதையை தானே நிர்ணயிக்க முடியாமல் பிறர் காட்டிய வழியில் கட்டாயப்படுத்தி போகக்கூடிய ஒரு நிலையை உடையவர்கள் தான் கார்சினோசின், இளமை பருவத்தில் குறிப்பாக. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க கால் தன்னுடைய காலே இல்லை, யாரோ காட்டுற வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கோம், தன்னுடைய காலே தனக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அற்ற நிலையில் இருப்பாங்க. இதுக்குத்தான் இது இந்த மறைமுக ரூப்ரிக். டெலியூஷன் ஃபீட் டு நாட் பிலாங் டு ஹர். இதுக்கு கார்சினோசின் ஒற்றை மருந்து. டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் ஃபீல்ஸ் எவ்ரி ஃபைபர் இன் ரைட் சைட். தன்னுடைய உடலினுடைய ஒவ்வொரு தசை நார்கள், அதிலும் குறிப்பாக வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசை நார்களையும் உணரக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இதுக்கு செப்பியா ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் லெஃப்ட் ஹாஃப் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஹர். தன்னுடைய உடலினுடைய இடது பாகம் தனக்கு சொந்தமானது அல்ல, இது அந்நியருடையது, என்னுடைய கை மாதிரியே இல்லை சார், என்னுடைய கால் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இடது பக்கம் இருக்க சொன்னாங்கன்னா அதுக்கு சைலீஷியா ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் பாடி பார்ட்ஸ் ஹெட்
பிலாங்ஸ் டு அனதர். தன்னுடைய தலை மற்றொருவருக்கு சொந்தமானது அப்படின்ற கற்பனை வண்ணம். இதுக்கு அலுமினா, கெனாபிஸ் இண்டிகா, கெனாபிஸ் சட்டைவா, நேட்ரமூர், திரிடியான், தூஜா. இதில் நல்லா பாருங்களேன். இதில் அலுமினா நம்ம நல்லாவே தெரிஞ்ச மருந்து. தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, பிறருடைய ஐடென்டிட்டி தான் இங்கே பிரச்சனையே. ஐடென்டிட்டி இஷ்யூ, அடையாள பிரச்சனை. அதே மாதிரி கெனாபிஸ் இண்டிகாவோ கெனாபிஸ் சட்டைவோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே போதை நிலையில் இருக்கக்கூடிய மருந்துகள். அதே மாதிரி தூஜாவும் பார்த்தீங்கன்னா சைக்கோட்டிக்கில் ரொம்ப முக்கியமான மருந்து. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு மருந்தும் இந்த ஹெட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஹிம், ஹெட் பிலாங்ஸ் டு அனதர், தன்னுடைய தலை பிறருடையது அப்படின்றத ரொம்ப அழகாக தனக்கே உரித்தான ஒரு தனித்துவத்தில் வெளிப்படுத்துவாங்க. அடுத்து ஹெட் இஸ் டூ லார்ஜ், டெலியூஷன் ஹெட் இஸ் டூ லார்ஜ், தன்னுடைய தலை அளவுக்கு மீறி பெரிதாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு சைலிஷியா அண்ட் அக்கோனைட்ரா 2 மருந்துகள். கடைசியாக டெலியூஷன் பாடி பார்ட்ஸ், ஹோல் பாடி இஸ் ஹாலோ. நம்மகிட்ட வர பேஷண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த நோய் வந்ததுலேருந்து உள்ள ஒன்றுமே இல்லை சார், எல்லாம் போச்சு, உள்ள எலும்பு கூடு தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேஷண்ட்டே சொல்லுவாங்க. இதுக்கு நல்லா பாருங்கள், இந்த சில ரொம்ப உழைப்பாளிகள், சார் உழைச்சி உடம்பு ஓடா போச்சு, உழைச்சி உடம்புல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய மருந்துகளும் பார்த்திங்கன்னா ஒர்க்கஹாலிக் மருந்துகள் தான். டெலியூஷன் பாடி பார்ட்ஸ், ஹோல் பாடி இஸ் ஹாலோவில் ஆரம் மெட்டாலிக்கம் ஒரு ஒர்க்கஹாலிக் மருந்து, காலிகார்ப் ஒரு ஒர்க்கஹாலிக் மருந்து, நக்ஸ்வாமிக்கா ஒரு ஒர்க்கஹாலிக் மருந்து. எல்லாருமே இந்த இதை வேறு விதத்தில் வெளிப்படுத்துவாங்க. அதாவது வேறு தன்மையில் இருக்கும், பட் எல்லாத்துக்குமே அடிப்படை தன்மைனா ஒர்க்கஹாலிக். ஸோ இந்த இதெல்லாம் பயன்படுத்தி நான் நக்ஸ்வாமிக்கா கொடுத்து ஒருத்தர் அற்புதமாக குணமாயிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த பேரலைசிஸ் ரொம்ப வேகமாக சரியாக போச்சு, பக்கவாதம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெலியூஷன் பார்ட் பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது.